ஹாய் கைஸ், இப்போ எல்லோரும் நம்ம எரிமலை போட்டிருக்கோம். பேட்டை சொல்கிறதுக்கு எவ்வளோ அழகாக நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். மலை பகுதியில் காற்றெல்லாம் சூப்பராக இருக்குது. இதுதான் கைஸ் பாபரோட மசூதி. நம்ம ஐயப்ப சாமியோட தோழர். கேஸ் இதான் பேட்டை சொல்லிவிட்டு குளிக்கிற இடம். எல்லோரும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பேசம் பூசிட்டு வந்ததெல்லாம் இங்கே தான் இதுவாகும். அஞ்சுமலைக்கு அதிபதி ஆன புலிக்கு அதிகாரி, சேனை நடத்தி வரும் வேந்தருக்கும் அதிபதி, வேறு என்ன சொல்லுவீரே? பேட்டை சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கேயே சமைச்சாச்சு, சாப்பிட்டாங்க. எல்லோரும் சபரிமலைக்கு கிளம்புறாங்க. சபரிமலை போயிட்டு வரும்போது வழி எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. நடத்தி வரும் வேந்தருக்கும் அதிபதி, வேறு என்ன சொல்லுவீரே? அவர் வாழும் மலை சொல்லுவீரே, வேறு என்ன சொல்லுவீரே? அவர் வாழும் மலை சொல்லுவீரே. பம்பாலேருந்து ஏறுறோம். நீலிமலை ஏறத்துக்கே கடினமாக இருக்கிறதா இருக்கும், முடியல. சபரிபீடம் வந்தாச்சு. மலைக்கு வந்தாச்சு. சபரிமலைக்கு சாமி நல்லா பார்த்தோம். சாமி தரிசனம் நல்லா பார்த்தோம். நெய் அபிஷேகம் தான் பார்த்தோம். நல்லா இருந்தது சாமி தரிசனம். என்ன மலையோ போறவர் பேரு என்னவோ, அவர் வாழும் மலை என்ன மலையோ. சாமி பார்த்தாச்சு. நெய் தேங்காய் உடைக்கிறாங்க. இங்கே நெய் தேங்காய் கட்டியாக இருந்தால் தான் பக்தியாக விரதம் இருந்தோம் அப்படின்ற மாதிரி குருசாமிலாம் சொல்லுவாங்க. உங்கள் பக்கம்லாம் எப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அவரோட தோழரையா, பேட்டத்துள்ளும் சாமி மாற கை நடத்தும் நாதரையா.